கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான நாளிலேயும் கூட உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யும்படியாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போ, காவலை மறந்து காத்திருப்போ. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போ, காவலை மறந்து காத்திருப்போ. கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். ஏசப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என் தேவனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா கவலைகளையும் மறந்து உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதியாம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 51வது வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு எந்த சூழ்நிலையில் போனான் என்று நீங்கள் ஆதியாம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்திலிருந்து, சொல்லப்போனால் 37லேருந்தே நீங்கள் பார்க்க முடியும். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது என்பதை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும்போது, இந்த யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு சிறையாக கொண்டு செல்லப்பட்டதை வேதம் நமக்கு சொல்லுகிறார். அவன் எகிப்துக்கு போத காரணம் என்னென்னா, ஒரு தவறும் செய்யலை. அவனுடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து அவன் மேலே பொறாமை கொண்டு, தகப்பன் எல்லாரையும் விட இவனை அதிகமாக நேசிக்கிறதுனால அவனை பகைச்சு அவனை கொல்லுவதற்காக திட்டம் பண்ணாங்க. தேவனும் அவனுடைய ஜீவனை காப்பாற்றினார். சகோதரர்கள்லாம் சேர்ந்து அவனை எகிப்துக்கு விற்று போட்டுட்டாங்க. அங்கே போய் கிட்டத்தட்ட யோசேப்பு ஒரு 13 ஆண்டு காலம் தன்னுடைய தகப்பன் வீடு, தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் அவன் இழந்தவனாக தனிமையில் ரொம்ப தவித்தான். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் கூடி கூட்டமாக குடும்பமாக வாழும்போது நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்முடைய கஷ்டம் தெரியாது. ஒரு மனசுக்கு பிரச்சனை இருக்கிறது, ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு நெருக்கத்தில் போகிறோன்னா நம்ம குடும்பத்தாரிடத்துல போய் அந்த பிரச்சனைகளை சொல்லி அதை குறித்து பேசின உடனே நம்முடைய இருதயத்திலேருந்து அந்த பாரம் போய்விடும். நம்ம குடும்பத்தாரும் நம்ம உறவுகளும் என்ன செய்வாங்கன்னா, நம்மளை தைரியப்படுத்துவாங்க. குறிப்பாக மனைவி, கணவர், பிள்ளைகள், பெற்றோர்கள் நம்மளை தைரியப்படுத்துவாங்க. நீங்கள் எதற்கு பயப்படணும், நீங்கள் ஏன் கலங்குறீங்க, அதெல்லாம் கடவுள் நல்லபடி நடத்துவார், அதெல்லாம் அப்படியெல்லாம் சம்பவிக்காது, இப்படியெல்லாம் சொல்லி நம்முடைய இருதயத்தை திடப்படுத்துறதுனால அநேக நேரம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கவலைகள் நம்மளை விட்டு போய்விடுகிறது. ஆனால் யோசேப்புக்கு தன்னுடைய கவலையை சொல்லவோ, தன்னுடைய சகோதரர்கள் செய்த துரோகத்தை சொல்லவோ, அவனுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு யாருமே இல்லை. ஒருவர் மட்டும்தான் உண்டு, அவர்தான் தேவன்.
இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டு எகிப்தில் அவன் கைதியாக சிறை கைதியாக கிடக்கும்போது அவனுக்கு தன்னுடைய குடும்பத்தை குறித்த கவலை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஐயோ, நான் செத்து போனேன் என்று என் சகோதரர்கள் சொல்லிட்டாங்களே, என்னுடைய தகப்பன் எப்படி இருக்கிறாரோ, என்னுடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்களோ, இப்படியெல்லாம் சொல்லி யோசேப்புக்கு தன்னுடைய குடும்பத்தை குறித்து ரொம்ப கவலை இருந்தது. ஆனால் தேவன் ஒரு நாள் யோசேப்பை உயர்த்தி அவனுக்கு அந்த எகிப்து தேசத்திலே இருந்த ஒரு ஆசாரியனுடைய மகளை பார்வோன் ராஜா திருமணம் பண்ணி கொடுத்தார். அவன் திருமணம் பண்ணி கொடுத்த உடனே அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒருவனுடைய பெயர் எப்ராஹிம், இன்னொருவனுடைய பெயர் மனாசே என்று பெயர் இடப்பட்டிருக்கிறது. மூத்தவன் பிறந்த உடனே, மனாசே பிறந்த உடனே யோசேப்பு தன்னுடைய இருதயத்துள்ள பிரச்சனையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினான். இந்த பிள்ளையை பார்த்த உடனேயே என் கவலையெல்லாம் மறந்து விட்டது, நான் இன்றைக்கி ஆறுதலாகிவிட்டேன் என்று சொன்னான். இது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்ம வாழ்க்கையில் சில இழப்புகளிலையும் சில தனிமையிலையும் சில கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நம்முடைய வேதனைகளை மறக்க பண்ணுவதற்கு சில காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். சில நேரம் உங்களுக்கு பிறக்கிற பேரப்பிள்ளையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிறக்கிற குழந்தையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கட்டுகிற ஒரு வீடாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமாக ஏதோ ஒரு காரியம், அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாக ஏதோ ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்கிறதன் மூலம் நீங்கள் துன்பம் அனுபவிச்ச எல்லாம் மறந்து போகிற அளவுக்கு ஆண்டவர் அதற்கு நமக்கு சமாதானத்தை தருவார். வேதம் சொல்லுகிறது, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக நான் இன்பத்தை தருவேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி நீங்கள் பாடுகளில் துக்கத்தில் போகிறீங்களா? தேவனை உண்மையாக யோசிப்ப மாதிரி தேடுங்க. அப்படி தேடுனீங்கன்னா ஒரு நாள் வரப்போகுது, நீங்கள் இன்றைக்கி அனுபவித்த அந்த எல்லாத்தையும் மறக்க பண்ணுகிற அளவுக்கு ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. நம்புங்க. வியாதியாக இருக்கலாம், கடனில் இருக்கலாம், அநேகருடைய நிந்த அவமானம் எல்லாம் நீங்கள் தாங்கலாம், சகிக்கலாம். இதை நடுவில் சோர்ந்து போயிடாதீங்க. இதெல்லாம் மறக்க பண்ணுறதுக்கு ஒரு நாள் வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். இதை தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார். பிதாவே, உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அந்த துக்கத்தை மறக்க பண்ணும்படி ஒரு அற்புதத்தை, ஒரு மனாசையை எப்படி தேவன் கொடுத்தீரோ அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.